எடப்பாடி பழனிசாமியால் தற்பொழுது அதிமுக சுக்குநூறாக உடைந்து விட்டது என்றும் 4 ஆண்டுகால ஆட்சி பாஜக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவினால் நிச்சயமாக அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அடி பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுதை சுதாரித்து கொண்ட நிர்வாகிகள் அனைவரும் சுக்குநூறாக உடைந்து பாஜகவிலும் எனது அணியிலும் இணைந்து வருகிறார்கள் என்று தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையாது. அதை நாம் ஈரோடு கிழக்கு தொகுதி மட்டுமல்ல நகராட்சி தேர்தலிலும் நாம் பார்த்திருப்போம். இதேபோல் நிலைமை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அமையும் என்றால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவி 3வது கட்சி அல்ல 7வது கட்சிக்கு தள்ளப்படும். அதிமுக என்ற மிக பெரிய கட்சி ஒன்றும் இல்லாத சுக்குநூறாக உடைந்து காணப்படும். இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்புவாரா? இதைத்தான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் விரும்புவார்களா என்ற பன்னீர்செல்வம் அவர்களின் முழக்கம் அதிமுகவின் தொண்டர்களுக்கு கேட்குமானால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு வாருங்கள் என்று தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தோல்வியின் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகுவதோடு எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை விரட்டிவிட்டு அதிமுக மிக பெரிய அளவில் வரலாறு காணாத வெற்றியை அடைய வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பாஜக தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை இதற்கு முன்பாக ஆட்சியில் இருக்கும் பொழுது அறிவித்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருந்திருப்பான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான அனைத்து தகவல்களையும் சிறைக்கு செல்லக்கூடியவன் தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் உண்மைகளை உள்ளபடி கூறிவிட்டார் பன்னீர்செல்வம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். சுக்குநூறாக உடையும் அதிமுகவை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.